மா வசீகரன் வீட்டில் யாருமா? பாப்பா பேர் என்னடா? சஞ்சனாக்கா. சஞ்சனா சஞ்சனா கட் பண்ணி நில்லு ஒன்றும் இல்லை நில்லுமா. அவங்க கேட்குறாங்க அவ்வளோதான். ஐடி சேர்ந்துட்டியா? இந்த சூர்யா போறான்னு சொல்லிட்டு அம்மா சேர்த்து விட்டாங்க. சரி அவன் போல மேஸ்திரி வேலைக்கு போறேன்ட்டாங்க பாரு. ஒன்றே எப்படி போவேன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அப்போ நீ நீ போல. சரி அப்போ நீ எப்போ சர்டிஃபிகேட் வாங்கி வந்துடுறது? போறேன்னு தான் சொன்னாங்க அம்மா. வேலைக்கு இல்லை நீயும் கூட போகணுமா? கீழே போயிட்டு வாங்கி வந்துட்டாதான் நீ வாங்கி வந்துட்டாதான் அடுத்தது வேற ஒருத்தரையாவது சேர்ப்பாங்க. புரியுதா? இல்லைன்னா வேற ஒருத்தரையும் சேர்க்க முடியாமல் அப்படியே வச்சுன்னுக்குறாங்க. போய் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உனக்கு பதில் வேற யாருன்னா படிப்பாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும்ல. அதுக்காக தான் நான் எத்தனை நாள் சொல்லி அனுப்பிச்சுன்னுக்கிறேன். அம்மா போறேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க. சரி நாளைக்கு போய் வந்துடுறீங்களா? நாளைக்கு போயிட்டு எழுதி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்குவாங்க. வாங்கி வந்துட்டீங்கன்னா வேற ஒருத்தர் சேர்ப்பாங்க. யாரும் ஒருத்தர் தெரிவிக்கும். ஓகேவா? சரி ஓகே. நாளைக்கு ஞாபகமாக போயிட்டு வந்துடுவியா? போயிட்டு வந்து தகவல் சொல்லணும். ரைட். அப்போ அவனுக்கு வந்து வேற ஒரு சார் வந்து எக்ஸாம் எழுதிப்பாங்க. தனியாகவே ஒரு டீச்சரை போட்டு எக்ஸாம் அவன் நான் தான் சொல்லிட்டு வந்துட்டல, அடிக்காதீங்க ஹோம்ஒர்க் எதுவும் கேட்காதீங்க சார், டெய்லி வந்தால் போகுது சொல்லிட்டு. நல்லா கவனிக்கிறாங்க. குட் மார்னிங்மா. இல்லை இருக்குமா. எப்படி படிக்குது பாப்பா? படிக்கிறாங்களா? வீட்டில் வந்து படிக்கிறாங்களா? டிவி எல்லாம் பார்க்குறாங்களா? இதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அவ டிவியே பார்க்கறது இல்லைங்க சார். அவ எல்லாரும் ஹோம்ஒர்க் இந்த 2 டேஸ் லீவ் விட்டாங்களா அப்போ கூட ஹோம்ஒர்க் டேபிள்ஸ் இதே தான் பண்ணிக்கிறாங்க. ஸ்பீச்ல கூட போயிருந்தாலாம். பள்ளிக்கூடம் ஆயிட்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நிஷா படிக்கிறாங்க. தெரியுமா? அதெல்லாம் கேட்குறேன் நான். இதெல்லாம் கேட்பேனா? எல்லாம் படிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க் செய்து அதெல்லாம் பண்ணுறேன். வெரி குட். நல்லா பண்ண சொல்லுமா. நல்லா பண்ண சொல்லுங்க. பார்த்துக்கலாம். எங்கன்னா வெளியே வந்தா ஓனி போட்டு வெளியே வரணும். ஓனி போடணும். பசங்க இப்படியெல்லாம் வரக்கூடாது. வீட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்துக்கிறாங்க பற்றி கரெக்டாக வந்துக்கிறாங்க. ஓனி போடணும். வயசு பசங்க உங்களுக்கு இது கூடவா ஆம்பளைங்க சொல்லணும். ஏன் குளிக்கலையா? முன்னாடி பார்த்தேன்னா குளிக்கலையா? எப்போ வெளியே போனது எப்போ வெளியே போனாலும் ஓனி போட்டு தான் போகணும். சரி நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் இல்லைம்மா. அது ஐடி சேர்த்தாங்க. தலைவர் வந்தார் இந்த பக்கம். கோழி இன்னைக்கு அண்ணா பிறந்த நாள் இல்ல, அதான் அங்கே கோழி ஏற்றணும். சரி அதான் கேட்டேன். சரி இவங்க பேரண்ட்ஸ் என்னன்னா இவங்க சேர்த்துட்டு வந்தாங்களா, இவங்க கூட போறதுக்கு யாரும் இல்லை, தனியா எப்படி வருது, இவ்வளவு கொஞ்சம் அவ்வளவு திறமையா இல்ல, அங்க போய் நம்ம திறமையா இல்லையா சூரியாச்சு அத சொன்னாங்களா. அப்புறம் இங்க இருந்து சரி நம்ம போய் தினமும் வர்றதுந்தா பரவாயில்ல, நம்ம ஹாஸ்டல்ல எங்க விடுறது பொண்ணாங்குது அப்படின்னு சொல்லி போய் வரது கஷ்டம் தான். தனியா போறது கஷ்டம் தான். என் தம்பி கூட ஒருத்தாங்க சேர்ந்தது அரசமட்டில இருந்து வந்து அங்க இருந்து அவ்வளவு இது வந்தா அங்க சேர்த்தாங்க. அவங்க அங்கே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. தினமும் போயிட்டு வர முடியும். இதுல எத்தனை இவளுக்கே விருப்பம் இல்லை, நான் போகல அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் விருப்பம் இல்லாத போஸ்ட் பண்ணா என்னத்துக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. எத்தனை போய் அப்போ அப்படி இருக்கும்போது நீ சர்டிஃபிகேட் வாங்கி நீ என்னத்துக்கு எத்தனை போய் சேர்க்கணும்? இல்லம்மா இப்போ அவங்க என்னன்றாங்க அப்படின்னா சேர்த்துட்டதுனால ஒன்றும் பண்ண முடியாது. வேணா எழுதி கொடுத்தா வேற ஒரு இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துக்கிறேன்றாங்க. அவர் ஒரு 10-15 நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறார். நானும் சொல்லி அனுப்பிச்சுனே இருக்கிறேன். கௌசல்யோட சொல்லித்தேன் அவனுக்கு. கம்பெனிக்கு போறாங்க, இவங்க அப்பா மேஸ்திரி வேலைக்கு போறாங்க. நீ உன்னால வேற ஒருத்தருக்கு படிப்பு பாதிக்குது இல்ல, வேற யாரும் ஒருத்தர் நிறைய இருக்கிறாங்களா. இவங்க லெஃப்ட் ஆனா அடுத்து சேர்க்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா பசங்க. அதுதான் வேற
அதுதான் நீங்க போய் என்ன பண்ண ஒரு தடவை லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தோம்னா ஏஜ் அவங்க கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி வந்துட்டீங்கன்னா வேற யாரும் ஒருத்தர் சேர்த்து இது பண்ணிக்குவாங்க. அட்மிஷன் போட்டுவாங்க. கொஞ்ச நாள் ஞாபகம் தகவல் சொல்றேன். ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட சொல்லிட்டு அவங்க போயிட்டு வந்து அப்புறம் சார்ஜ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இல்லைன்னா எனக்கு ஃபோன் வந்துனே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா புதன் வண்டியில் உட்காந்து நான் நீங்க மேக்ஸ் சாருங்களா சார்? மேக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுண்டா நீ படிக்கலாம் மேக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுவேன் மேக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுவேன். சொல்றேன் சார் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க வந்தா எங்க சிட்டி எங்க சித்த பார்த்தா சொல்லிடுறேன். அது ஒரு வேளை அவங்க யாரும் போக முடியல அப்படின்னா புதன்கிழமை நீ வந்து மசிக்கிறாங்க நான் எவ்வளோ கூப்பிட்டு போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வண்டி இல்லை நாளைக்கு மத்தியானம் கூட அவங்க காலையில் ஒரு மீட்டிங் இருக்குது. நாளைக்கு மதியம் கூட ஸ்கூலாண்ட வந்துடும். தகவல் சொல்லுது நான் ரெடியாக இருக்கிறேன். மதியமாக கூட நம்ம வண்டியில் கூட போயிட்டு உன்னை ஏறி கொடுத்துட்டு ஒன்றா ஸ்டீஸ் ஆகிடும். இல்லை நான் எவ்வளோ கூப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை போயிட்டு வந்து ஏன் அது என்கிட்ட படிச்சது தானே உதவாங்க நான் ஒழுங்கா படிச்சுதான் ஒழுங்கா போயிருக்கேன். உங்க தம்பி நல்லா சூப்பரா படிக்கிறாமா படிக்கலாம். முன்னுக்குறான்ல இப்ப கூட காலையில உட்கார்ந்து எக்ஸாமா படிச்சிருந்தான். 8 அவன் 8வதுலயே 16 வாய்ப்பாடு படிச்சவன் ஒருத்தன் தான் வசீகரன். வசீகரன் அருமையா படிக்கிறான் பையன். அடிச்சா சைவுல நீ போ ஸ்கூலுக்கு போ என்ன நான் அடிச்சான். ஏஜ் மாறிடுச்சு கஷ்டம்தான் விருப்பம். ஏன்னா ஸ்கூல் போயிட்டே இருந்தாலும் தெரிஞ்சிருக்காரு. இப்போ வீட்லயே இருந்துட்டாங்களா வீட்லயே இருந்து பழகிடுச்சு. அவங்க மைண்ட் எல்லாம் மாறி போயிருக்கும். இப்போ அந்த புக்கெல்லாம் பார்த்தா பார்க்க முடியாது. அதனால அது நம்மளும் அந்த வயசுக்கு தாண்டி வரோம்ல அதான் கஷ்டம் தான். கரெக்டு தான். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டிசி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். நாளைக்கு காலையில் அப்பா அம்மா கூப்பிட்டு போனா பாரு. நாளைக்கு மத்தியானம் வந்து நான் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பேன். கேக்குறேன் சார் எது இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன். இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கம்மா நான் பார்க்குறேன். ஓகேவா? சரி வரோம்மா.